ஆர்னமெண்ட்ஸ் போர்க்கருவிகள், போர்த்தளவாடங்கள். அடுத்தது என்னது? கன்ஸ்கிரிப்டட். இதுல வந்து கான் மட்டும் நம்ம எடுக்கலாம். கான்ஸ்டன்டா யாரு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க? ராணுவத்துல வேலை செய்வாங்க. அவங்க வந்து நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது, வேற வேலைக்கு போக முடியாது. அதாவது நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போக முடியாது. கட்டாயமா அவங்க வந்து என்ன பண்ணணும், எல்லையில நமக்காக பாதுகாப்புக்காக இருக்காங்கன்னா கட்டாய ராணுவ சேவைக்கு அழைக்கப்பட்டவர்கள் கான்ஸ்டன்டா நமக்காக எல்லையில நிக்கிறாங்கன்னா கான்ஸ்கிரிப்டட். அடுத்தது ஸ்லாஃபர். ஸ்லாஃபர் அப்படின்னா வதைத்து கொல்லுதல். சில போராளிகள் இருப்பாங்க, அடுத்தவங்க கொல்றதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் ஸ்லாஃபர் வதைத்து கொல்லுதல். அடுத்தது என்னது? ப்ரோலைஃப்ரேஷன். ப்ரோலைஃப்ரேஷன் அப்படின்னா பல்கி பெருகுதல். ப்ரொலைஃப்ரேஷன் என்னது? பல்கி பொருட்கள் பல்கி பெருகுதல். அதாவது ரேஷன் பொருட்கள் வந்து ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அதுல வண்டெல்லாம் என்ன பண்ணிடு, பல்கி பெருகுதல், கடகடன்னு பெருகிறது. ப்ரொலைஃப்ரேஷன். அதுக்கு வந்து ஒரு லைஃப், ரேஷன் பொருட்கள் தான் லைஃப், பல்கி பெருகுதல். அடுத்தது கீட்டோஸ். கீட்டோஸ் அப்படின்னா குடிசை பகுதி. கெஸ்ட் ஹவுஸ்னா என்னது? விருந்தினர் மாளிகை. அதுக்கு ஆப்போசிட்டா கீட்டோஸ்னா என்னது? குடிசை பகுதி. அது கெஸ்ட் ஹவுஸ்னா மாளிகை, இது குடிசை பகுதி. அடுத்தது ஆம்பிட், வரம்பு எல்லை. ஆம்பிட் வந்து ஆம்பிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பிஷனுக்கு ஒரு வரம்பு எல்லை எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஆம்பிஷனை ரீச் பண்ற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், போராடிக்கிட்டே இருக்கலாம். அது வரம்பு எல்லை, ஆம்பிட். அடுத்தது ஸ்கார்ஜ், மீளா துயரம். மீளா துயரத்துல அதாவது கரைஞ்சுக்கிட்டே இருப்பான், கரைஞ்சிருந்தா அழுதுகிட்டே இருக்கான், கரைஞ்சிட்டே இருக்கான். ஸ்கார்ஜ், மீளா துயரம். அடுத்தது ஸ்விங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன் அனல்லிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தேன். ரத்து செய்தல், செல்லாததாக்குதல். அதான்